அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ஹலோ எவ்ரிவன். வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம். நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க. ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து சகருக்கு நாங்கள் சில்லி சிக்கன் பண்ணேன்னா, இது வந்து செகண்ட் டைம் பண்ணேன். ஆனால் ரொம்ப அருமையாக வந்தது கைஸ். உங்களுக்கு வந்து ரெசிபி பண்ணி ஷேர் பண்ணோன்னு இருக்கேன், ஆனால் டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ரெசிபி ஃபுல் மெஷர்மெண்ட் என்னென்ன பொருள் போடணுன்னு நான் போடுறேன். இது வந்து சாப்பாடு நெய் போடுறேன், ஸ்பூனில் ஒட்டிக்கின்னு இருக்க வரவே மாட்டேங்குது. எங்கள் சானியாவுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் நோன்பு இருக்கணும்னு. ஆனால் அவள் வந்து தூங்கிட்டா அவ்வளோதான் கைஸ், எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. ஸோ அவளை வந்து எழுப்பி சாப்பிட வைக்கிறது பெரிய டாஸ்காக இருக்கும். இந்த வேலை வந்து நான் தான் செய்வேன். ஒரு 2 நாள் நான் விட்டேன் கைஸ். விடுன்னு சும்மா ஆசைப்படுறோம், ஆனால் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கும் உடம்பு சரியில்லை. சரி, சாப்பாடு வந்து ஊட்ட வச்சு கொஞ்சம் மாத்திரை வேற போடணும், சிரப் வேற போடணும். எனக்கும் உடம்பு சரியில்லை கைஸ். ஃபீவராக இருந்தது. ஃபீவர் இப்போ கம்மியாயிடுச்சு. ஆனால் இந்த காஃப் மட்டும் சீக்கிரமாக கம்மியாக மாட்டேங்குது. காஃப் வந்து சீக்கிரமாக போகாது. சாரி கைஸ். நீங்களாம் வந்து சகருக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு எழுதி அனுப்புங்க. நான் அவ்வளோவா எதுவுமே பண்ணல கைஸ். சாப்பாடு, நெய், சாம்பார், சில்லி சிக்கன். இதோ பாருங்கள், 2 சிரப் பாட்டிலாக வச்சுருக்கேன். டேப்லெட்டும் டஸ்கியூ வச்சுருக்கேன். ஸோ அவளை ஊட்ட வச்சு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு சிரப் சாப்பிட்டு எனக்காக போயிட்டு நான் கொஞ்சம் டீ போட்டு அப்படியே கொஞ்சம் பால்கனியில் நின்று பார்த்தேன். சரி, நல்லாயிருக்கும். எல்லா வீட்லேயும் வந்து லைட் எரியும். இதை பாருங்கள், பேச மாட்டேங்கிறா. ஏன்னா பேசினா இரும்பல் இன்னும் அதிகமாக வருது. சரிம்மா, நீ பேசாத, வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயத்தோற சாப்பிட்டு அப்படியே அவளை வந்து படுக்க வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து சானியா என்ன சொல்கிறான்னா, நாங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போது பெரிய மசூதி எங்கள் வீட்டாண்டு ட்ரிப்ளிகேனில் பெரிய மசூதின்னு இருக்குது. யார் ட்ரிப்ளிகேனில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அந்த பெரிய மசூதியில் வந்து நோன்பு திறக்க போகிறோம். ஏன்னா உடம்பு வேறு சரியில்லை. ஸோ எதுவுமே பண்ணலை. எங்கள் சானியாவுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது போகணுன்னு. நானும் கைஸ் என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைமாக தான் போகிறேன். ஏன்னா நான் சின்ன இருக்கும்போது வந்து எங்கள் வீட்டில் ஜென்ஸுங்க தான் போவாங்க, அதுவும் ஃபார் எமர்ஜென்சி. இப்போ வந்து வெளியே போக முடியல, வெளியே இருக்கோம், வீட்டுக்கு வர முடியல, டைம் ஆகிடுச்சின்னு அங்கே போவாங்க. எங்கள் அப்பா மோஸ்ட்லி அதிகமாக போவாங்க. லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நாட் அலவுடாக இருந்தது கைஸ், ஒன்லி ஃபார் ஜென்ட்ஸ் தான். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பயானு, மசூதி எல்லா இடத்துலையும் லேடிஸ்க்கு வந்து தனியாக அரேஞ்ச்மெண்ட் இப்போ பண்ணுறாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு இல்லை ஃபஸ்ட்டு நெய்பர் இருந்தாங்க, இப்போ காலி பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க வந்து எப்போவுமே போவாங்க. ஸோ என்ன பண்ணோம், ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கும் ஆசையாக இருந்தது. சரி வாங்க போகலாம், கொஞ்சம் கம்பெனியாக இருக்கும் சொல்லி போனோம். ஆனால் பார்க்குறதுக்கு அந்த வைப்ஸ் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. அதுவும் அந்த மக்ரிப் டைமு, அந்த அவ்வளோ கூட்டம், ஜென்ஸு லேடிஸு. ஆனால் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது கைஸ். இங்கே ட்ரிப்ளிகேனில் இருக்கிறவங்க எப்படியோ கண்டிப்பாக போவாங்க. ஐ திங்க்கு கொஞ்சம் தூரம் இருக்கிறவங்க போக மாட்டாங்க. ஆனால் ஒரு வாட்டி ரம்ஜான் மாதத்தில் ஒரு வாட்டி போயிட்டு அங்கே வந்து நோன்பு தொடங்க நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ஒரு வாட்டி நாங்களும் போயிட்டு பார்த்தாச்சு. அங்கே வந்து கஞ்சி, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, லேடிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து உட்காந்து நோன்பு திறந்தாச்சு. நாங்கள் 2 பேரும் வீடியோ கேப்சர். ஆக்சுவலி வந்து வீடியோ பிடிக்கலாமா வேண்டாமா அப்படி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எல்லாமே இவங்க கூட தான் நாங்கள் போனது. அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம். ஸோ தனியாக தான் உட்காந்தோம். இவன் பேர் வந்து ஆரிஸு. இவனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாங்கள் வந்து விலாக் பிடிச்சோம். யார் பார்க்கலையோ நான் வந்து இங்கே லிங்க் கொடுத்துட்றேன், போயிட்டு வந்து கிளிக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அந்த பையன் வந்து ரொம்ப குட்டியாக இருப்பான். இப்போ 1 இயரில் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டாச்சு. அங்கேயே வந்து நமாஸும் படித்தாச்சு. ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்து நான் கஸ்டர்ட் வந்து செஞ்சு வச்சுட்டு தான் போனேன். ஸோ வந்து இதுவும் வந்து சாப்பிட்டோம். ஓகே, எல்லாம் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார்